தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. அது தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெற்றிவேல், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமரு. அதாவது பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருக்கிறதுனால கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் இரு அணைகளும் முழு கொள்ளளவு ஏற்றிருக்கு. இதனால அந்த அணைகளின் பாதுகாப்பு கருவி சுமார் 25,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்துக்கு திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணீரானது பார்த்தோம்னா நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு வந்தடைந்தது. நேற்று மாலை 15,000 கனஅடியில் இருந்த தண்ணீர் இன்று சுமார் 20,000 கனஅடி தண்ணீர் வந்திருக்கு. இந்த தண்ணீரானது பார்த்தோம்னா ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய 5 அருவி, மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து போகுது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அந்த அருவியில் குளிக்கிறதுக்கும் கரையோர மக்கள் குளிக்கிறதுக்கும் மாவட்ட நிர்வாகம் தடை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கரையோரம் இருக்கக்கூடிய ஊட்டமலை, பிலிகுண்டு, பண்ணவாடி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லணும்னு சொல்லி அதுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. இதனால இங்க இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு காரணமா மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.